தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா டிஆர்பியோட பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட்ல வந்து அபிஷியலா வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல கீழே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ்னு ஒரு டேப் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியாம போறது நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பாத்தீங்கன்னா 19/12/2019 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 9/1/2020 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து ஃபீஸா சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி அருந்ததர், எஸ்டி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கு, அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ இருக்க இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார்னு ஒரு டேப் இருக்கு, அதுல வந்து நீங்க பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ்ல இருக்க உங்க இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. ஏன்னா எல்லா வித தகவல்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு மட்டுமே அனுப்புவாங்க. ஸோ ஆக்டிவ்ல இருக்கதா கொடுங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் மொபைல் ஓடிபின்னு ஒரு டேப் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைலுக்கு வந்து ஓடிபி வேல்யூ என்டர் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க இந்த கேப்சா வேல்யூ என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இந்த மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்க யூசர் ஐடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்றும் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் கீழே ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து ஜென்ரேட் ஆன யூசர் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல வந்து நீங்க உங்க பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. பழைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு புதுசா ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா மேலேயே டாப்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்து 5 பேஜஸ் கொண்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எந்த முறையில வந்து உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ளரேஷனோட செக் பாக்ஸ் இருக்கு, அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க நேம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து ஆல்ரெடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து உங்க ஃபாதர் நேம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் உங்க மதர் நேம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிறந்த ஊரை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திறனாளியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோன் இருக்க அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருக்கணும் ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருந்தா ஆம்னு இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த கேஸ்ட் கேட்டகரின்னு கேட்க நீங்க வந்து எந்த கேஸ்டோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது அரசு பணியில இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோன் இருக்க அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல வந்து நீங்க ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த ஐடி கார்டை சூஸ் பண்றீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை வந்து ரைட் சைட்ல வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு, அதையும் என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க பர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்க, உங்க தெரு பேர் என்ன, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா வந்து தெளிவா வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கான 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான 3 சென்டர்ஸ் வந்து 1, 2, 3ன்னு நீங்க அதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல வந்து உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. அது மாதிரி 3 ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஒரு பட்டன் இருக்கா, அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 10th வந்து எந்த போர்டுல படிச்சீங்க, அதுக்கப்புறம் எந்த வருஷம் எந்த மாசம் வந்து நீங்க 10th வந்து பாஸ் பண்ணீங்க, உங்க 10th வந்து நீங்க எடுத்த மார்க்ஸோட பர்சன்டேஜ் என்ன, அதுக்கப்புறம்
தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக படிச்சிங்களா அந்த ஆப்ஷன் கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா +2 வந்து நீங்கள் எந்த போர்டில் படிச்சீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கப்புறம் எந்த மீடியத்தில் படிச்சீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல வந்து தமிழை நீங்கள் வந்து ஒரு பாடமாக படிச்சிங்களா அது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி டிகிரியோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கா. நீங்கள் எந்த டிகிரியை படிச்சீங்க, அதனோட மெயின் சப்ஜெக்ட் என்ன, அது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடின்னு ஒரு டேப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் யூஜியை முடிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் முடிச்சிங்க, அது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியான்னு கேட்கும். எஸ் ஆர் நோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் படிச்சிங்களா, பார்ட் டைம் படிச்சிங்களா, ஈவினிங் காலேஜில் படிச்சிங்களா, அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது நீங்க யூஜி டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தீங்க அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மீடியம் படிச்சீங்க, தமிழா இங்கிலீஷா, அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்க பிஎட் டிகிரியோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நீங்க பிஎட் டிகிரியை படிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கா. அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நீங்க செக்யூர் பண்ணீங்க அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைமா ஃபுல் டைமா அதை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க, அதாவது நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சீங்களா அல்லது இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சீங்களா அந்த தகவலை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்ட் 1ல வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு பாடமா படிச்சீங்களான்னு கேட்கும். நீங்க படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ் வழி கல்வியில வந்து பயின்று இருந்தீங்களா, அதுக்கான இடஒதுக்கீடு கேட்கறீங்களான்னு கேட்கும். அதாவது பிஎஸ்டிஎம் நீங்க கேட்கறீங்களான்னு கேட்கும். நீங்க அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணா எஸ் கொடுங்க. அது மாதிரி எஸ் கொடுத்தீங்களா எந்தெந்த டிகிரியில் வந்து நீங்க தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமா படிச்சீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்க போட்டோகிராஃபை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. போட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB 60 KB இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைஸ்ல வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி உங்க போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த பேஜில் வந்து உங்க சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சிக்னேச்சருக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB 30 KB இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சைஸ்ல வந்து உங்க சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. சிக்னேச்சரை அப்லோட் பண்ணது இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்களா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎட் டிகிரியோட மார்க் ஷீட், இது எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க பிஎஸ்டிஎம் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உங்க போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்க குவாலிஃபிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்ல போட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க சேவ் அண்ட் கண்டினியூ பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும். அதுல வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை நீங்க ரிவ்யூ பண்ணி பாத்துங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்து தப்பு இல்லாம என்டர் பண்ணுங்க. நீங்க ஃபைனல் சப்மிட் பண்ணா திரும்ப வந்து எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால கரெக்டா வந்து என்டர் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா இருந்தா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல வந்து உங்க ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் சாய்ஸ் தான். டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்கள் மொபைலுக்கு வரும் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வேல்யூ என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஹார்ட் காப்பியை வந்து அனுப்ப தேவையில்லை, உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வைத்து கொண்டால் மட்டுமே போதுமானது. அதே மாதிரி உங்கள் பேமெண்ட் ரிசிப்டையும் வந்து நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசிப்ட் வந்து இந்த மாதிரி PDF ஃபார்மெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.